வள்ளிக்கிழங்கு பன்னீர் கோலா உருண்டை செய்ய போகிறோம். முதல்ல ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க. பிறகு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மறைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா அந்த பச்சை வாடை போனதுக்கு பிறகு அதோட துருவி வச்சுருக்கிற வள்ளிக்கிழங்கையும் சேர்த்துலாம். மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி, தனியா பொடி, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துருங்க. அதை இன்னொரு பவுலில் எடுத்து அதை நல்லா ஆற வச்சிடலாம். வள்ளிக்கிழங்கை நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அந்த துருவிய பன்னீரை அந்த வள்ளிக்கிழங்கு அந்த உருண்டைக்குள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணி நல்லா பொரித்து எடுத்துடலாம். வள்ளிக்கிழங்கு பன்னீர் கோலா உருண்டை தயார்.